சிம்ம ராசிக்கான பொது பலன். இந்த மாதம் நீங்க பண்ற ஹார்ட் ஒர்க்கு ரெகக்னிஷன் கிடைக்க ஆரம்பிக்க போற மாதமா இருக்கும். மக நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த ஹெர்மிட் கார்டு வந்திருக்கு. அப்படின்னா இந்த மாதம் இந்த மாசம் நீங்க ஒரு கைடு இல்ல ஒரு மென்டாரை தேடி கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க ஒரு ஒளிகாட்டியா அமைவாங்க. பூர நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாசமே உங்களுக்கு வெற்றிக்கான ஒரு அறிகுறியை தான் நான் பார்க்கிறேன். உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்க உங்க பார்ட்னரோட நிறைய வெளியில போறீங்க, அட்வென்ச்சரஸா இருக்க போறீங்க, ஜாலியா என்ஜாய் பண்ண போறீங்க. இந்த மாசம் மேலும் உங்களுக்கு சிறப்பா இருக்கணும்னா இந்த செப்டம்பர் மாதம் சிம்ம ராசிக்கான ஹைலைட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க அடுத்த ஸ்டெப்புக்கு போக. அன்பான நேயர்களே வணக்கம். என் பெயர் பவித்ரா. நான் ஒரு டாரோ கார்ட் ரீடர், EFT பிராக்டிஷனர் அண்ட் ஹிப்னோதெரபிஸ்ட். இந்த செப்டம்பர் மாதத்தில் 12 ராசிக்கான பொது பலன்கள் மற்றும் 27 நட்சத்திரத்திற்கான பலன்களையும் நான் டாரோ கார்ட்ஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு சொல்ல போறேன். உங்களுக்கு இந்த மாசம் எப்படி இருக்க போகுது, என்ன எனர்ஜி சப்போர்ட் பண்ண போகுது, கரியர் எப்படி இருக்க போகுது, லவ் லைஃப், ஹெல்த் மற்றும் உங்களுக்கான பரிகார ஸ்தலங்கள் எல்லாத்தையுமே நான் டாரோ கார்ட்ஸ் யூஸ் பண்ணி சொல்ல போறேன். மறக்காம இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அண்ட் ஆல்சோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க பார்க்கலாம். முதலாவதா சிம்ம ராசிக்கான பொது பலன் 8 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு. அப்படின்னா இந்த மாதம் நீங்க பண்ற ஹார்ட் ஒர்க்கு ரெகக்னிஷன் கிடைக்க ஆரம்பிக்க போற மாதமா இருக்கும். நீங்க இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்த கன்சிஸ்டன்சியோட, அதாவது டெய்லி பிரேக் பண்ணாம தினமும் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டே இருக்கீங்க. அதுக்கான பலன்கள் இந்த மாத முடிவில் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஆல்சோ நீங்க சில விஷயங்கள்ல அப்ஸ்கில்லிங் பண்ண வேண்டிய ஒரு நேரமா இதை நீங்க பார்க்கணும். நீங்க ஒரு விஷயத்த ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா டிஃப்ரெண்டான ஒரு அப்ரோச் எடுத்து அதை இன்னும் சிறப்பா எப்படி பண்ணணும்ன்றத நீங்க கத்துக்கணும். அப்ஸ்கில்லிங், சர்டிபிகேஷன், முன்னேற்றத்துக்கான ஒரு மாதமா இது உங்களுக்கு அமையும். வாங்க இப்போ ஒரு நட்சத்திரத்துக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். முதலாவதா மக நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த ஹெர்மிட் கார்டு வந்திருக்கு. அப்படின்னா இந்த மாதம் நீங்க வெளியில நடக்கிற விஷயங்களை விட உள்ளுணர்வுக்கு மரியாதையை அதிகமா கொடுக்கணும். உள்ளுணர்வை நீங்க அதிகமா மதிக்கணும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு விதமான கைடன்ஸ் தேவைப்படுது. தேவையில்லாத அவுட் சைட் நாய்ஸ், அதாவது உலகம் சொல்றது எல்லாத்தையும் நீங்க கேட்காம உங்க மனசு, உங்க உள்ளுணர்வு என்ன சொல்லுதுன்றத கேட்க ஆரம்பிக்க போறீங்க. இந்த மாசம் நீங்க ஒரு கைடு இல்ல ஒரு மென்டாரை தேடி கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க ஒரு ஒளிகாட்டியா அமைவாங்க. ஸோ உங்க லைஃப்ல சில தேடுதல்கள், ஏன் இப்படி நடக்குது, எதுக்காக அப்படின்ற மாதிரி கேள்விகள் இருந்துச்சுன்னா இந்த மாசம் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். தனிமைப்படுத்திப்பீங்க ரொம்பவே. இந்த மாசம் நீங்க ஜாபா இருக்கட்டும் இல்ல பிசினஸா இருக்கட்டும் தனியா செயல்படுறதுல கொஞ்சம் அதிகமா விரும்புவீங்க. டீம் ஒர்க் உங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா நீங்க ஒரு தேடுதல்ல இருக்கீங்க. அந்த தேடுதல் ஒரு முன்னேற்றத்துக்கான பாதையே உங்களுக்கு வகுத்து கொடுக்க போகுது. அதாவது லவ் லைஃப் அப்படின்னு வரும்போது நீங்க கொஞ்சம் இந்த மாசம் ஐசோலேட்டடா தான் இருப்பீங்க. உங்க பார்ட்னர் கிட்ட சொல்லிடுங்க. உங்களுக்கு மனதளவுல ஒரு கன்ஃபியூஷன் அண்ட் சில விஷயங்களை நீங்களே தேடுதல்ல இருக்கும்போது ஒரு நிறைவான ரிலேஷன்ஷிப்பை உங்களால கொடுக்க முடியாது. அதனால அதை கம்யூனிகேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் வராது. ஆல்சோ சில பேர் சில ஸ்பிரிச்சுவல் டிராவல் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க. கண்டிப்பா பண்ணுவீங்க. அதுல இருந்து உங்களுக்கு நல்ல பலன்களும் இந்த மாசம் கிடைக்கும். நீங்க இந்த மாசம் தட்சிணாமூர்த்தி அவர்களுடைய ஹெல்ப் கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தட்சிணாமூர்த்தியோட ஃபுல் சப்போர்ட் இந்த மாசம் கிடைக்கும். ஓம் தட்சிணாமூர்த்தியே நமக அப்படின்னு சொல்லி 108 டைம்ஸ் நீங்க எழுதவோ இல்ல சொல்லவோ செய்யலாம். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஒளியா தட்சிணாமூர்த்தி அவர்களே வந்து செயல்படுவாங்க. அடுத்தபடியா பூர நட்சத்திரக்காரங்களுக்கு ஏஸ் ஆஃப் ஸ்வோர்ட்ஸ் கார்டு வந்திருக்கு. அப்படின்னா ஏதோ ஒரு புது ஐடியா, ஒரு பிரில்லியண்டான சொல்யூஷன் உங்க மைண்டுக்கு வந்திருக்கும். அதை நீங்க முன்னுக்கு கொண்டு போனீங்கன்னா கண்டிப்பா வெற்றி தான். இந்த மாசமே உங்களுக்கு வெற்றிக்கான ஒரு அறிகுறியை தான் நான் பார்க்கிறேன். எதை நீங்க செஞ்சீங்கனாலும் அதுல வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். வாக்குவாதங்கள்லயும் நீங்க தான் ஜெயிப்பீங்க. ஏதாவது லீகல் பேட்டல் இருந்துச்சுன்னா அதுல இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல முடிவு தெரியும். நீங்க வெற்றிகரமா அதுல இருந்து வெளியில வருவீங்க. இந்த மாதம்
ஜாபா இருக்கட்டும், உங்களுக்கு புது ஐடியா வந்துச்சுன்னா ஏதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க தைரியமா. அது நல்லபடியா அமையும். பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியா இருந்துச்சுன்னா அதை தைரியமா செய்யுங்க. உங்களுக்கு நல்லபடியா அமையும். அண்ட் ஆல்சோ ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு அப்படின்னா அதை பேசி தான் தீர்க்கணும். ஸோ நல்ல ஒரு சாஃப்டான கம்யூனிகேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். மணி விஷயங்கள்ல டாக்குமெண்டேஷனை பார்க்காம எதுலேயுமே இறங்கக்கூடாது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த மாதம் உங்களுக்கு காடஸ் சரஸ்வதி ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஓம் ஐம் சரஸ்வதி நமஹ அப்படின்ற மந்திரத்தை நீங்க 108 டைம் சொல்லவோ இல்லை எழுதவோ செய்யலாம். சிறப்பா உங்களுக்கு அமையும். அடுத்தபடியா உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு ஏஸ் ஆஃப் வாண்ட்ஸ் கார்டு வந்திருக்கு. புதிய ஆரம்பத்துக்கான ஒரு கார்டு இது. கரியர் ஆகட்டும், உங்களுக்கு ப்ரமோஷன், டிரான்ஸ்ஃபரா இருந்தாலும் அது ஃபேவரபிளான டிரான்ஸ்ஃபரா இருக்கும். வெளிநாட்டு பயணங்கள் இது எல்லாமே தெரியுது. நல்ல ஒரு பேஷன், எனர்ஜி இது எல்லாமே எனக்கு தெரியுது. அண்ட் நீங்க உங்க பார்ட்னரோட நிறைய வெளியில போறீங்க, அட்வென்ச்சரஸா இருக்க போறீங்க, ஜாலியா என்ஜாய் பண்ண போறீங்க. அண்ட் மணி வைஸ் ஒரு புது ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கண்டிப்பா வரும். அது ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். அதை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு லாங் டேர்ம் பெனிஃபிட்ஸ் நிறையவே கொடுக்கும். ஹெல்த் வைஸ் கூட ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்க போறீங்க. இந்த மாசம் உங்களுக்கு சிறப்பா இருக்கும். இந்த மாசம் மேலும் உங்களுக்கு சிறப்பா இருக்கணும்னா முருக கடவுளை நீங்க கும்பிடலாம். எந்த ஸ்தலமா இருந்தாலும் சரி, பழனி முருகரா இருக்கட்டும், இல்ல திருப்பரங்குன்றமா இருக்கட்டும், எங்க வேணா போயிட்டு வரலாம். அண்ட் ஆல்சோ ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லி 108 டைம்ஸ் நீங்க எழுதவும் செய்யலாம், இல்லைன்னா சொல்லவும் செய்யலாம். நீங்க செஞ்சீங்க அப்படின்னா நல்லாவே எனர்ஜெட்டிக் பேலன்ஸ் உங்களுக்கு தெரியும். நிறைய டிஃபரன்ஸை நீங்க பார்ப்பீங்க. இந்த செப்டம்பர் மாதம் சிம்ம ராசிக்கான ஹைலைட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க அடுத்த ஸ்டெப்புக்கு போக தயாராயிட்டீங்க. ஸோ நீங்க ஆக்ஷன் எடுக்க வேண்டியது தான் பெண்டிங். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வரக்கூடிய ஐடியாஸை தைரியமா செயல்முறைக்கு கொண்டு வாங்க. புது புது விஷயங்களை செய்ய பயப்படாதீங்க. ரிலேஷன்ஷிப்ஸ்ல நீங்க அட்வென்ச்சரஸா இருக்கலாம். நல்ல ஒரு ஆரம்பம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இந்த மாசம் மேலும் சிறப்பாக அமைய என் வாழ்த்துக்கள். அன்பான நண்பர்களே, டாரோ என்பது நம்ம விதியை மாற்றும் ஒரு கருவி இல்லை, அது நமக்கு ஒரு அவேர்னஸை கொடுக்கும் தெய்வீக வழிகாட்டி. அதே போல கோவில் வழிபாடு, மந்திர ஜெபம் இதெல்லாம் நம்ம செய்யும் போது நம்ம வாழ்க்கையில ஒரு தெளிவு உண்டாகும். நமக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். நம்ம நம்பிக்கையோட செய்யற ஒவ்வொரு பிரார்த்தனையும், நம்ம நல்லது நினைத்து செய்யும் ஒவ்வொரு செயலும் நம்ம வாழ்க்கைய மேலும் மேலும் அழகாக்க ஒரு சக்தியை கொடுக்கும். இந்த செப்டம்பர் மாதம் உங்க அனைவருக்கும் ஒரு நல்ல ஆரோக்கியம் நிறைந்த, அன்பு நிறைந்த அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைந்த ஒரு மாதமா அமையட்டும் அப்படின்னு நான் வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வலிமையுடன். வணக்கம்.